கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் நாம் செய்திக்கு போவதற்கு முன்பாக ஒரு பாடலை பாடி நாம் செய்திக்குள் கடந்து போகலாம். மகிழ்ச்சியோடு துதிக்கின்றோம், மனமகிழ்ந்து துதிக்கின்றோம் மன்னவரே இயேசு ராஜா. மகிழ்ச்சியோடு துதிக்கின்றோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம் மன்னவரே இயேசு ராஜா. எங்க மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா இயேசு ராஜா, சாரோன் ரோஜா. மகிழ்ச்சியோடு துதிக்கின்றோம், மனமகிழ்ந்து துதிக்கின்றோம் மன்னவரே இயேசு ராஜா. எங்க மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா இயேசு ராஜா, சாரோன் ரோஜா. நாற்றமாக இருந்த வாழ்வை வாசமாக மாற்றினீரே, வாசமாக மாற்றினீரே. பாவியாக இருந்த என்னை பரிசுத்தமாய் மாற்றினீரே, பரிசுத்தமாய் மாற்றினீரே. நாற்றமாக இருந்த வாழ்வை வாசமாக மாற்றினீரே, வாசமாக மாற்றினீரே. பாவியாக இருந்த என்னை பரிசுத்தமாய் மாற்றினீரே, பரிசுத்தமாய் மாற்றினீரே. நல்லவரே வல்லவரே, நல்லவரே வல்லவரே. எங்களை வாழ வைக்கோ அன்பு தெய்வம் நீரே, எங்களை வாழ வைக்கோ அன்பு தெய்வம் நீரே. மகிழ்ச்சியோடு துதிக்கின்றோம், மனமகிழ்ந்து துதிக்கின்றோம் மன்னவரே இயேசு ராஜா. எங்க மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா இயேசு ராஜா, சாரோன் ரோஜா. நெருக்கத்திலே இருந்த என்னை விசாலத்தில் வைத்தீரே, விசாலத்தில் வைத்தீரே. பேற்றி நின்று தூக்கி எடுத்து கண்மலை மேல் நிறுத்தினீரே, கண்மலை மேல் நிறுத்தினீரே. நெருக்கத்திலே இருந்த என்னை விசாலத்தில் வைத்தீரே, விசாலத்தில் வைத்தீரே. பேற்றி நின்று தூக்கி எடுத்து கண்மலை மேல் நிறுத்தினீரே, கண்மலை மேல் நிறுத்தினீரே. அற்புதரே அதிசயமே, அற்புதரே அதிசயமே. ஆனந்தமே பரம ஆனந்தமே, ஆனந்தமே பரம ஆனந்தமே. மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம் மன்னவரே இயேசு ராஜா. எங்க மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா இயேசு ராஜா, சாரோன் ரோஜா. தாயை போல என்னை அவர் சேர்த்தணைத்து கொண்டாரே, சேர்த்தணைத்து கொண்டாரே. தந்தை போல என்னை அவர் தோளில் தூக்கி சுமந்தாரே, தோளில் தூக்கி சுமந்தாரே. தாயை போல என்னை அவர் சேர்த்தணைத்து கொண்டாரே, சேர்த்தணைத்து கொண்டாரே. தந்தை போல என்னை அவர் தோளில் தூக்கி சுமந்தாரே, தோளில் தூக்கி சுமந்தாரே. அப்பாவல்லோ நல்ல அப்பாவல்லோ, அப்பாவல்லோ நல்ல அப்பாவல்லோ. பிள்ளையல்லோ செல்ல பிள்ளையல்லோ, பிள்ளையல்லோ செல்ல பிள்ளையல்லோ. மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம் மன்னவரே இயேசு ராஜா. சொல்லுமா, எங்க மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா இயேசு ராஜா, சாரோன் ரோஜா. அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா. நாற்றமாக இருந்த வாழ்வை என் தேவன் வாசமாய் மாற்றினார், பாவியாய் இருந்த என்னை பரிசுத்தமாய் மாற்றினார். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, நம் கடந்த நாட்களை எண்ணி பாருங்க. ஒருவேளை இந்த உலகத்தால ஒதுக்கப்பட்டு பாவத்திலேயும் சாபத்திலேயும் வாழ்ந்து கொண்டிருந்த உங்களை என்னையும் ஆண்டவர் அவருடைய விலையேற பெற்ற ரத்தத்தினால் மீட்டெடுத்து இன்னைக்கு கண்மலை மேல் நம்மை நிறுத்தி வைத்திருக்கிறாரே. அந்த ஆண்டவரை நாம் துதியாமல்
இருக்க முடியுமா? எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இப்போ இந்த நேரத்திலையும் கூட கொஞ்ச நேரம் ஆண்டவரை நாம் துதிக்கலாம். ஆண்டவரை நோக்கி நாம் துதிக்கலாம். துதி என்று சொன்னால் ஆண்டவரை நாம் புகழ்ந்து பாடுவது, தேவன் செய்த நன்மைகளை ஆண்டவருக்கு தேங்க்ஸ் சொல்றது. ஆண்டவரே அப்பா, நீங்க செய்த நன்மைகளுக்காய் கோடி கோடி ஸ்தோத்திரங்கள் என்று சொல்லலாமா? கடந்த ஏப்ரல் மாதம் முழுவதும் நம்மளை கண்ணின் மணி போல காத்து இந்த மே மாதத்திலையும் ஆண்டவர் உங்களையும் என்னையும் கொண்டு வந்திருக்கிற அந்த நோக்கத்துக்கு நாம் நன்றி சொல்லி துதிக்கலாம். ஆண்டவர் உங்களையும் என்னையும் இந்த பூமியில் வைத்திருப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாட்கள்ல உங்க குடும்பத்தில் இருக்க சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது ஒருவேளை நீங்கள் மனம் கசந்து போகலாம். ஆனாலும் என் தேவன் சூழ்நிலைக்கு அப்பாற்பட்ட தேவன், இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவன். அவர் நம் மத்தியில் உலாவி கொண்டு இருக்கிறார். ஷால் பி ஹோ த ரை போலா கத்பியா த ரை கன் ஷாலோ மே பராகா த நை கன் ஷில் பி ஹோ த நை கரபல வரபா. அப்பா மக்கள் ஸ்தோத்திரிக்கிற துதிக்கிறப்பா. ஆண்டவரே, இந்த மே மாதம் தகப்பனே நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஏசப்பா. எல்லா தேவைகளை சந்திங்க ஏசப்பா. ஆண்டவரே, இந்த மே மாதத்திலையும் அப்பா பிள்ளைகளுக்கு வருகிற அப்பா அந்த ரிசல்ட் 10th +1 +2 ஆண்டவரை படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ரிசல்ட்டை கட்டளையிடுவீராக டாடி. ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளுக்கு அப்பா நல்ல குரூப் கிடைக்கணும், நல்ல ஸ்கூல் நல்ல காலேஜ் கிடைக்கணும். ஆண்டவரே, இறங்கி அற்புதத்தை செய்யுங்க. இதை யூடியூப் மூலம் பார்க்கிற பிள்ளைகளுக்கும் அற்புதத்தை செய்யுங்க டாடி. ஆண்டவரே, மக்கள் ஸ்தோத்திரிக்கிற துதிக்கிறப்பா. என்ன செய்வதென்று ஒருவேளை கலங்கி கொண்டு இருக்கலாம். அப்பா, நான் ஃபீஸ் கட்ட என்ன பண்ணுவது, எங்க போய் நான் கடன் வாங்குவது என்று சொல்லி கூட ஒருவேளை கலங்கி கொண்டு இருக்கலாம். ஒருவேளை திருமண காரியத்துக்கு நான் என்ன செய்வேன், யாரிடத்தில் போய் கேட்பேன், இவ்வளோ தேவைகள் இருக்கிறதே, இந்த தேவைகளை எப்படி ஆண்டவர் சந்திப்பார் என்று சொல்லி ஒருவேளை ஒரு மலை போல ஒரு பிரச்சனைகள் உங்களை சூழ்ந்து இருக்கலாம். ஆனால் எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, மலை போல வருகிற பிரச்சனைகளை என் தேவன் பணியை போல லகுவாக்குவார். அவர் இன்றைக்கு உங்கள் மத்தியில் இருக்கிறார். இந்த நாள்ல உங்க வாழ்க்கையில நீங்க பார்க்கிற அந்த அந்த கசப்புகள், அந்த மாறாவின் கசப்புகள் மாறும் என்று கர்த்தர் சொல்கிறார். இன்று கண்ட எகிப்தியனை இனி காண்பதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். இனி துஷ்டன் உன் வழியாய் கடந்து வருவதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். ஆண்டவரே, உம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிற அப்பா, அந்த வேளையில் அடிமையுடைய சிலுவை நிழலுக்குள் மறைத்து நீங்க பேசுங்க டாடி. ஒரு மனுஷியுடைய சத்தத்தை அல்ல, தேவ சத்தத்தை பிள்ளைகள் கேட்கட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும், யூடியூப் மூலம் பார்க்கிற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த மே மாதம் வாக்கு தத்தம் என்னன்னு சொல்லி நம்ம பார்ப்போம் என்று சொன்னால், நீதிமானுக்கு துன்பம் வருமா? இந்த ஹெட்டிங்ல தான் இன்னைக்கு பார்க்க போறோம். சங்கீதம் 34:19 நாம் வாசிப்போம். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றில் நின்று அவனை விடுவிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கு. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் யார் தெரியுமா? நீதிமான்கள். அப்போ நீதிமான்களாகிய நமக்கு என்ன வருமா? துன்பங்கள் வரும் என்று வேதம் திட்டமாய் சொல்கிறது. அதனால நம்ம அநேக தடவை நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஏன் ஆண்டவரே எனக்கு மட்டும் இந்த பிரச்சனை, ஏன் ஆண்டவரே எனக்கு மட்டும் இந்த போராட்டம், நான் தானேப்பா கஷ்டப்படுறேன், மற்றவங்கெல்லாம் நல்லா இருக்காங்களே அப்படின்னு சொல்லி அடிக்கடி நம்ம சொல்ற ஒரு காரியம். ஆனால் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நீதிமானுக்கு துன்பங்கள் அநேகம் வந்தாலும் ஆண்டவர் எல்லாவற்றிலிருந்தும் விடுதலை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆனால் ஒரு சில நேரங்கள்ல என்ன ஆகும், நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டாலும் ஆண்டவர் விடுவிக்க முடியாத ஒரு சூழ்நிலைகளும் கடந்து வரும். அதையும் நம்ம பார்ப்போம். முதலாவது, போன வாரம் இந்த மாத வாக்கு தத்தத்தை இன்னைக்கு யூடியூப்ல நீங்க போய் பாருங்க. முதலாவது, நீதிமானுக்கு எப்படி துன்பம் வரும்னா, ஒன்று பிசாசுனால வரும்,
ரெண்டாவது தேவனால வரும், தேவன் கொடுக்கிற சோதனை. அதாவது பிசாசு எப்படி சோதனையை கொண்டு வரும்னா ஆண்டவர்கிட்ட உத்தரவு கேட்டு கொண்டு வரும். ஹல்லேலூயா. யோபுடைய வாழ்க்கையில ஆண்டவர்கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு தான் உள்ள வரான். அதே மாதிரி தான் நீதிமானுடைய வாழ்க்கையில நடக்கும். அதே போல தேவன் சில நேரம் தேவன் மூலம் சில சோதனைகள் வரும். ஏன் ஆண்டவர் சோதிக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம போன வாரம் பார்த்தோம். அதே போல நீதிமான் யார், நீதிமானுடைய குணங்கள் என்ன, ஆபிரகாமுக்கு வந்த சோதனை என்ன, யாக்கோபுக்கு வந்த சோதனை என்ன, இதெல்லாம் இந்த யூடியூப்ல போய் பாருங்க, உங்களுக்கு அந்த மெசேஜ் இருக்கு. இன்னைக்கு வேதத்திலிருந்து நாம் யாரை பார்க்க போறோம் என்று சொன்னால் நகோமியை பார்க்க போகிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, எப்பவுமே நம்ம ரூத்தையே குறித்து நம்ம பேசுவோம், ஆனால் இந்த நகோமியை பற்றி நம்ம பேசுறது கிடையாது. ஆனால் இந்த நகோமியுடைய வாழ்க்கையில் என்ன துன்பங்கள் வந்தது, ஏன் வந்தது, எப்படி தேவன் விடுதலை கொடுத்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். முதலாவது எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நகோமி அப்படின்னு சொன்னால் இவ பாருங்க, பெத்லெகேம் தேசத்தில் இந்த நகோமி அவங்களுடைய கணவன் எலிமெலேக்கு, அதே போல அவங்களுடைய 2 பிள்ளைகள் மக்லோன் கிலியோன், இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, பெத்லெகேம்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. பெத்லெகேம் என்பது அப்பத்தின் வீடு. ஆனால் இந்த அப்பத்தின் வீடுல பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகள் வருகிறது, அங்க பஞ்சம் வருகிறதை பார்க்கிறோம். அப்போ நீதிமானுக்கும் பிரச்சனை வரும். இப்போ பாருங்க, நகோமி வாழ்க்கையிலே அங்கே பிரச்சனை வருது. ஏன்னா பஞ்சம் வருது பெத்லெகேம்ல. இப்போ இந்த பெத்லெகேம்ல பஞ்சம் வந்த உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த அப்பத்தின் வீட்டை விட்டு மோவாப் தேசத்துக்கு கடந்து போகிறாங்க. மோவாப் என்று சொன்னால் வேதத்தின்படி அருவருப்புன்னு அர்த்தம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த அருவருப்பான தேசத்துக்கு போறாங்க. அங்க ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னா விக்கிரக ஆராதனை செய்கிறார்கள். இந்த தேசத்துக்கு அவங்க போறாங்க. அங்க போய் கொஞ்ச நாள்ல இந்த எலிமெலேக்கு, அந்த நகோமியுடைய கணவன் இறந்து போகிறார். இப்ப இறந்து போன உடனே அவங்க அந்த அந்த ஊர்லயே என்ன பண்றாங்க, மோவாப் தேசத்திலே இருக்கிறாங்க. தேசத்திலே இருந்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, தன்னுடைய 2 அதாவது குமாரர்களுக்கு மக்லோன் கிலியோன் 2 பேருக்கும் அந்த மோவாப் தேசத்திலேயே பெண்ணை எடுக்கிறார்கள். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, என்னைக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கை துணையை தான் நாம் செலக்ட் பண்ணி கொடுக்கணும். பாருங்க, இவங்க பெத்லெகேம்ல இருந்து இவங்க மோவாபுக்கு போறாங்க. அதுவே தவறு. ஆனா மோவாபுக்கு போயிட்டு அங்க என்ன பண்றாங்க, அங்க இருக்கிற பெண் பிள்ளைகளை அதாவது மகன்களுக்கு பெண் எடுக்கிறார்கள். இப்போ இப்படி திருமணம் செய்து இவங்க என்ன பண்றாங்க, ஒரு 10 வருஷம் அந்த மோவாப் தேசத்துல குடியிருக்கிறாங்க. ஆனா இந்த 10 வருஷத்துல பார்த்தீங்கன்னா அவங்க 3 பேரை இழந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். ஒன்று எலிமெலேக்கு இறந்து போகிறான், 2வது மக்லோன் அவன் பெரிய மகன் இறந்து போகிறான், 3வது கிலியோன். இவங்க 3 பேரையும் அட் அ டைமில் அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க, அடுத்தடுத்து இந்த 10 வருஷத்தில் அவங்க இழந்து போயிட்டாங்க. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இப்போ அவங்க மனசு எப்படி இருக்கும் பாருங்க. நிறைவாக போனாங்க, இப்போ எல்லாத்தையும் இழந்து நிற்கிறாங்க, நிர்கதியாக நிற்கிறாங்க. 3 பேரும் விதவை கோலத்தில் நிற்கிறாங்க, மாமியார் 2 மருமகள். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட சூழ்நிலையில இப்போ அவங்க ஒரு அதாவது நற்செய்தியை கேட்குறாங்க. என்ன நற்செய்தி அப்படின்னு சொன்னா, அதாவது ரூத் முதல் அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா 6ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவன் மோவாப் தேசத்திலே அவள் கேள்விப்பட்டு தன் மருமக்களோடே மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்து தன் 2 மருமக்களோடு கூட தான் இருந்த ஸ்தலத்தை விட்டு புறப்பட்டாள். யூதா தேசத்திற்கு திரும்பி போக அவர்கள் வழி நடக்கையில் நகோமி தன் 2 மருமக்களையும் நோக்கி, நீங்கள் இருவரும் உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பி போங்கள். மரித்து போனவர்களுக்கும் எனக்கும் நீங்கள் தயை செய்தது போல கர்த்தர் உங்களுக்கும் தயை செய்வாராக. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இப்போ ஒரு செய்தியை கேள்விப்படுகிறாள்.
கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு தன் மருமக்களோட கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்து போகிறாள். இப்ப எழும்புறாள். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, முதலாவது அப்பத்தின் வீட்டிலிருந்து எங்க வரா? மோவாப் தேசம், அருவருப்பான தேசத்துக்கு வருகிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, என்றைக்கும் ஆண்டவருடைய அவரிடத்துல வந்துட்டு திரும்ப நம்ம என்ன பண்ணக்கூடாது? பேக் அடிக்கக்கூடாது. ஏன்னு சொன்னா வேதம் சொல்கிறது, கலப்பையின் மேல் கை வைத்து பின்னிட்டு பார்க்கிறவன் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவன் அல்ல என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ருசி பார்த்து, அவர் அன்பை ருசித்து, அவர் நமக்கு செய்கிற அற்புதங்களை எல்லாம் பெற்றுக்கொண்டு நாம் திரும்பவும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? விட்டு வந்த எகிப்தை திரும்பி பார்க்க கூடாது. அல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படிதான் விட்டு வந்த எகிப்தை திரும்பி பார்த்தார்கள். பாருங்க, அவங்க அந்த எகிப்து தேசத்துல எவ்வளோ அடிமையா இருந்தாங்க, அடி வாங்கினாங்க, அவங்கள பயங்கரமா வேலை வாங்கினாங்க. ஆனா எகிப்திலிருந்து மோசே அழைத்து கொண்டு வரும் பொழுது அந்த எகிப்துல அந்த வனாந்திரத்துல வரும்போது அவர்களுக்கு தண்ணி இல்லை. உடனே அவங்க என்ன பண்றாங்க? முறுமுறுக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இப்படி ஜனங்கள் என்ன பண்றாங்க? முறுமுறுக்கிறாங்க. ஆண்டவர் இந்த முறுமுறுப்பை விரும்பாத தேவன். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, சொல்றாங்க, எதிர செங்கடல் வரும்போது சொல்றாங்க, நாங்க எகிப்திலேயே நல்லா இருந்திருப்போமே, அங்க எங்களுக்கு என்ன கிடைச்சது? கொமட்டிக்காய், வெங்காயம், வெள்ளைப்பூண்டு எல்லாம் கிடைச்சிது, நிம்மதியா சாப்பிட்டோம். இந்த வனாந்திரத்துல வந்து ஒண்ணுமே கிடைக்க மாட்டேங்குது. என்ன கிடைக்குது? வெறும் மண்ணா தானே கிடைக்குது. அல்லேலூயா. இன்னைக்கு கூட ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆவிக்குரிய சபைக்கு வரும்போது என்னங்க கிடைக்கும்? மண்ணாதான் கிடைக்கும். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை தான் கிடைக்கும். இந்த வார்த்தை தான் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருக்குள்ள ஸ்திரப்படுத்த வளர்றதுக்கு இந்த வார்த்தை தான் நமக்கு மிக பிரயோஜனமானது. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அது அன்னைக்கு திகட்டி போயிடுச்சு. என்ன சும்மா இந்த மண்ணா தான் கிடைக்குது, வேற விதவிதமா நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு கிடைக்கலையேன்னு முறுமுறுக்கிறாங்க. இன்னைக்கும் நம்மளும் அப்படிதாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்த பிறகு நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். என்ன ஃபீல் பண்ணுவோம்? உலகத்தான போல இருக்க முடியலையே. அல்லேலூயா. ஏன்னா நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ள வரும்பொழுது ஆண்டவர் சில காரியங்களை எல்லாம் நமக்கு சொல்றாருல்ல, இப்படிதான் இருக்கணும், இப்படி இருக்கணும். பாருங்க, இன்னைக்கு ஆண் பிள்ளைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஹேர் கட்டிங் எப்படி இருக்கு? முடியெல்லாம் கொந்தி வச்சிருக்கிறாங்க இல்லைன்னா புறா கூண்டு, என்ன சொல்லலாம், கிளி இல்லைன்னா குருவிலாம் கூடு கட்டுற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க? நடுவில் கொஞ்சம் விட்டு வச்சிருக்கிறாங்க. அப்படியே பொம்முன்னு நடுவில் சைடெல்லாம் அப்படியே என்ன தெரியும், வழுக்கத்தலை மாதிரி வலிச்சு விட்டு அந்த பக்கம் முடியே இருக்காது. இதெல்லாம் ஃபேஷனாக இருக்குது இன்னைக்கு. ஆனால் பைபிள் சொல்லுது, உன் தலையில் என்ன பண்ணக்கூடாது? சைடில் சிரைக்காதன்றார் லேவியராகமத்தில். ஹல்லேலூயா. எனக்கு கருமையான தெய்வ பிள்ளைகளே, வேத சத்தியத்தை அறியாதபடிக்கு ஜனங்கள் இன்னைக்கு ஃபேஷன் சொல்லி பலதரப்பட்ட என்ன சொல்கிறது, வாந்தி, அதை பார்த்தாலே வாந்தி வருது. அந்த தலையெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்குதுங்க? எனக்கு கருமையான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவருடைய பிள்ளைங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு ஹேர் ஸ்டைல் இருக்குது. அந்த ஹேரை பார்த்தோன்னே இவங்க கர்த்தருடைய பிள்ளைங்கன்னு சொல்லணும். அதே கொந்தி வச்சு நடுவில் ஒரு புறா கூண்டு மாதிரி வச்சிருந்தா அவங்கள என்ன சொல்லுவாங்க? பார்த்தோன்னே ஆண்டவர் பிள்ளைங்கன்னு சொல்லுவாங்களா? சொல்லவே மாட்டாங்க. அப்போ உலகத்தானுக்கும் இவங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? ஆண்டவர் பிள்ளைங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? உன்னை பார்த்தோன்னு சொல்லணும் நீ ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொல்லி. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அப்போ பாருங்க, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவ விட்டு வந்த எகிப்தை பார்க்கல, ஆனால் விட்டு வந்த பெத்லகேமில் அப்பத்தின் வீட்டை பார்க்குறா. அங்கே இப்போ ஆசீர்வாதம் இருக்குன்னு கேள்விப்படுறா. உடனே எழுந்து போகிறா. இப்போ மருமகள்கிட்ட சொல்கிறா, ஏம்மா, என் பிள்ளைங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டாங்க? இறந்து போயிட்டாங்க. இனிமே உங்களுக்கு நான் பிள்ளை பத்து கொடுத்து அவங்க பெரிய ஆளாகி நீங்கள் திருமணம் செய்கிறதுக்கு முடியாத ஒரு காரியம். நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிருங்க அப்படின்னு சொல்கிறான். 2 பேரும் என்ன பண்ணுறாங்க? மருமகள்லாம்
உடனே அழுகுறாங்க, ஐயோ நாங்கள் உங்களை விட்டு போகவே மாட்டோம்னு ஒரு ஒப்பாரி வைக்கிறாங்க. கடைசியில் திரும்பவும் அவங்க புஷ் பண்ணி, இல்லை நீ போயிருங்க அப்படின்னு சொன்ன உடனே அதில் மூத்த மருமகள் ஒருபால் என்ன சொல்கிறா, முத்தமிட்டு தன் மாமியை முத்தமிட்டு போனால் அவங்க வீட்டுக்கு போயிட்டா, அவங்க அம்மா வீட்டுக்கு. ஹல்லேலூயா. ஆனால் சின்னவா இருக்கிறா ரூத்து, அவ என்ன சொல்றா, நான் போக மாட்டேன். 1:16 நினைக்கிறேன், வாசிங்க. 1:16. அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஒர்பால் தன் 16ஆம் அதிகாரம் 1:16. அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்ப போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீ தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். பாருங்க, ரூத் இந்த இடத்துல அர்ப்பணிக்கிறத பார்க்கிறோம். நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடு பேச வேண்டாம். அப்போ நான் எங்கே போக மாட்டேன்? எங்கள் அம்மா வீட்டுக்கு போக மாட்டேன். எந்த பொண்ணாவது சொல்லுங்களா? சொல்லுங்க. நம்ம சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். எப்படா அம்மா வீட்டுக்கு அனுப்புனா ஜாலி. அது ஒரு ஜாலி. அது என்ன தான் ஜாலியோ இல்லை. இங்கே இருக்கும்போது, வீட்டுக்கார் வீட்டில் இருக்கும்போது என்னவோ இவங்களை கட்டி வச்சு அடைச்சி ஜெயிலில் போட்ட மாதிரி. ஆனால் அம்மா வீட்டுக்கு போகும்போது என்ன, ஒரு சுதந்திரமாக ஒரு ஜாலியாக அம்மா கூட போய் பேச செய்ய, அது ஒரு இன்ட்ரெஸ்ட் எல்லாருக்குமே இல்லை. அதே மாதிரி இப்போ இவளை அம்மா வீட்டுக்கு போக சொன்னால் இவ சொல்கிறா, இல்லை இல்லை எங்கள் அம்மா வீட்டுக்கு போக மாட்டேன். இன்னைக்கு பாருங்களேன், உங்கள் கூடயே உங்கள் பிள்ளைங்க இருக்கும்போது இப்போ சொல் பேச்சு கேட்க மாட்டுறாங்கல்ல. இப்போ ஏதாவது ஒரு வேலை செய்ய சொன்னால் செய்ய மாட்டாங்க. இதை திருமணம் பண்ணி கொடுத்த பிறகு பாருங்க, அங்கேருந்து எப்படா ஓடி வரலாம். ஏன்னா இங்கே வந்து அம்மா என்ன பண்ணுவாங்க, எல்லா வேலையும் செஞ்சு தட்டில் சோறை போட்டு கொடுத்து தட்டையும் கழுவி அப்படியே உட்கார வச்சே தாளாட்டுவாங்கல்ல. அப்போ இன்ட்ரெஸ்ட் வரும், ஐயோ எப்படா இந்த மனுஷன் நமக்கு பெர்மிஷன் கொடுப்பாம வீட்டுக்கு ஓடலாம் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, பிள்ளைகள் ஏங்கும் நாட்கள் வரும். இப்போ இவன் அம்மா வேண்டாம் எனக்கு, ஆனால் நான் உங்கள் கூட தான் வருவேன்றா. ஏன் தெரியுமா? அதாவது நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன். நீங்கள் எங்கே போறீங்களோ அங்கே வருவேன். நீர் தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன். நீங்கள் எங்கே தங்குறீங்களோ அங்கே தான் நான் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம். இது மூணாவது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் இல்லைங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க. ப்ராக்டிக்கலாக யோசிக்கணும்னா, உங்கள் ஜனம் தான் என் ஜனம்னு சொல்லவே மாட்டாங்க. ஏன் தெரியுமா? அம்மா வீடுனா அது ஒரு ஸ்டைலு, ஒரு கவனிப்பு எல்லாமே இருக்கும். ஆனால் மாமியார் வீடுனா அது ஒரு ஸ்டைலாக இருக்கும். அது மாமியார் ஆன பிறகு தெரியும். ஹல்லேலூயா. ஏன்னா இந்த ஒரு மாமியார் இருக்காங்க, நீங்களாம் மாமியார் ஆக போறீங்க. ஹல்லேலூயா. அப்போ எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அப்போ இவ என்ன சொல்றா, உம்முடைய ஜனம் தான் என் ஜனம். அப்போ ஒரு பெண் ஒரு கணவன் வீட்டுக்கு போகும்போது முதலாவது தன் தாயின் வீட்டை மறக்க வேண்டும். மறக்கணும்னா அம்மாவை யாரும் மறக்கவே முடியுமாங்க? செத்து போனால் கூட மனசில் இருக்கும், அம்மா இப்படிலாம் கஷ்டப்பட்டாங்க வளர்த்தாங்க, அது மறக்க முடியாது. ஆனால் இதனுடைய மீனிங் என்னென்னா, ஒரு வீட்டில் இருந்து ஒரு பெண் வெளியே வரும்போது அவள் எல்லாத்தையும் தியாகம் பண்ணி தான் வருகிறாள். அப்படி தானே? தன்னுடைய அம்மா வீடு, கூட பிறந்தவங்க எல்லாத்தையும் தியாகம் பண்ணி தான் ஒரு புருஷன் வீட்டுக்கு கடந்து போகிறாள். அப்போ புருஷன் வீட்டுக்கு போன பிறகு அங்கே அவன் என்ன சொல்கிறானோ அதை தான் கேட்டாகணும். அப்படி தானே? இன்னைக்கு புதிதாக போக போகிற மகளுக்கு தான் ஆண்டவர் சத்தியத்தை அனுப்புகிறார். ஹல்லேலூயா. அப்போ அங்கே போயிட்டு இங்கே இருக்கிற வரைக்கும் அம்மா சொல்கிறத கேட்காம அங்கே போன பிறகு, ஐயோ எங்கள் அம்மா என் கண்ணுக்குள்ளே இருக்காங்க, எங்கள் அப்பா என் நெஞ்சுக்குள்ளே இருக்கிறாங்க, நீ எப்போ விடுவ, நான் எங்கள் அம்மா வீட்டில் போய் ஒரு வாரம் டேரா அடிக்கணும், அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா. புருஷன் வீட்டுக்கு போகும்போது, திருமணமாகி போகும்போது அம்மா அப்பாவெல்லாம் தியாகம் பண்ணி தான் போகணும். அதனால அம்மா அப்பாவை கவனிக்கக்கூடாதுன்னு சொல்லலை, அம்மா அப்பா கூட பேசக்கூடாதுன்னு சொல்லலை, எல்லாமே செய்யலாம். ஆனால் அந்த வீட்டுக்கு போகும்போது நீங்கள் ஒரு மருமகளா இல்லை மகளாய் கடந்து போக வேண்டும். ஹல்லேலூயா. இப்போ இவ வந்து என்ன சொல்றா, உங்க ஜனம்தான் என் ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். எல்லாவற்றுக்கும் மேலாக அவ எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தானா, இந்த கடவுள் தான் உண்மையான கடவுள், நான் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன் என்பதை கண்டு கொண்டேன். இனிமே இந்த மோவாபுக்கு போய் இந்த விக்கிரகத்தை நான் வணங்க மாட்டேன், அதனால நான் உங்க கூட தான் வருவேன். ஏன்னா ஒருவேளை அவ திரும்பி போனா அங்க இருக்கிற விக்கிரகத்தை வணங்கணும், அங்க இருக்கிற சடங்காச்சாரத்தை பின்பற்றணும். ஸோ அவ அதை அறவே என்ன பண்ணிட்டா, வெறுத்துட்டா.
ஒன்ஸ் வந்து உள்ளே வந்துட்டேன், நான் ஆண்டவர் நல்லவர்ன்றதை ருசி பார்த்துட்டேன், இனிமே எனக்கு அந்த விக்கிரகம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவன் அங்கே போடுறதுக்கு மறுக்கிறா. இப்போ இவ்வளோ டீப்பாக சொன்ன பிறகு அந்த மாமியார் சொல்கிறாங்க, சரிம்மா நீ என் கூட வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போகிறாங்க. இப்போ இவங்க 2 பேரும் போன உடனே இப்போ அவங்க இருந்த ஊர், இருந்த தேசம் பெத்லகேம். இப்போ நகோமி வந்த உடனே ஜனங்கள்லாம் பார்க்குறாங்க, ஐயோ நகோமி வந்துட்டாங்க, நகோமி வந்துட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவ சொல்றா, நான் நகோமி இல்ல. பாத்தீங்கன்னா 20ஆம் வசனம் வாசிங்க. அதற்கு அவள், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள், சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். பாருங்க, நகோமி என்று சொன்னால் அது ஆசீர்வாதம், அதாவது நகைப்பு அப்படின்லாம் சொல்லலாம். ஆனா இவ சொல்றா, நான் இப்போ வந்து என்ன பண்றேன், கசப்பா இருக்கிறேன். ஏன் தெரியுமா? ஆண்டவர், அதாவது அவ சொல்றா, சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். இன்னொரு இடத்துல சொல்றா, 1:13, அவர்கள் பெரியவர்களாகும் மட்டும் புருஷருக்கு வாழ்க்கைப்படாதபடிக்கு நீங்கள் பொறுத்திருப்பீர்களோ அது கூடாது. என் மக்களே, கர்த்தருடைய கை எனக்கு விரோதமாய் இருக்கிறதினால் உங்கள் நிமித்தம் எனக்கு மிகுந்த விசனம் இருக்கிறது. இப்ப திரும்ப சொல்றா, கர்த்தருடைய கை எனக்கு விரோதமாய் இருக்கிறதினால் உங்கள் நிமித்தம் எனக்கு மிகுந்த விசனம் இருக்கிறது என்றாள். அப்ப கர்த்தருடைய கையாங்க நகோமிக்கு எதிராக இருந்தது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அவ சொல்றா, நான் நிறைவா போனேன், இப்ப வெறுமையாய் திரும்பி வர வச்சிருக்கிறார் ஆண்டவர்னு சொல்றா. அப்ப பாருங்க எவ்வளவு ஆண்டவர் மேல அவ பார்த்தீங்கன்னா அவ பாரத்தை போடுறத, அதாவது அவர் மேல தவறை போடுறத நாம் பார்க்கிறோம். 21ஆம் வசனம் வாசித்தியா? நான் நிறைவுள்ளவளாய் போனேன், கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார். கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தி இருக்கையில் நீங்கள் என்னை நகோமி என்பானேன். பார்த்தீங்களா? அவ சொல்றா, நான் நிறைவா போனேன். நிறைவா தானே போனா. பெத்லகேம்ல இருந்து போகும்போது அவ எப்படி போறா? கணவன் தன் 2 பிள்ளைகளோடு நிறைவா தான் போனான். ஆனா திரும்பி வரும்போது அங்க போய் பிள்ளைங்களுக்கும் கல்யாணம் பண்றா. ஆனா திரும்பி வரும்போது 3 பேரையும் இழந்துட்டு அவன் தனிமையா அவள் திரும்பி வருகிறாள். அதனால அவ சொல்றா, கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தி இருக்கையில், அவர் என்ன இப்படி இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறாரு. என்னைய போய் நகோமின்னு சொல்றீங்களே, என்ன சொல்லுங்க, மாறாள், கசப்பு, என் வாழ்க்கை கசந்து இருக்கு அப்படின்னு சொல்றா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இப்ப நகோமி வாழ்க்கையில வந்த துன்பத்துக்கு காரணம் யார் தெரியுமா? அவள் தான் காரணம். ஏன்னு சொன்னா, ஆண்டவர் சொன்னாரா நீ பெத்லகேமை விட்டு மோவாபுக்கு போன்னு சொன்னாரா? அருவருப்பான தேசத்துக்கு போன்னு சொன்னாரா? இல்லை நான் மோவாபுக்கு போலான்னு ஆண்டர்கிட்ட கேட்டாளா? இல்லை. குடும்பத்தோட போனாங்க, அவங்க இஷ்டப்படி போனாங்க. இன்னைக்கும் நம்ம வாழ்க்கையில சில காரியங்கள் நம்ம இஷ்டத்துக்கு செய்யறோம். நம்ம மனசு எதை நினைக்குதோ அதை செய்யறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, திருமணமானாலும் படிப்பானாலும் எந்த ஒரு காரியமானாலும் தேவ சித்தத்துக்கு நம்மளை அர்ப்பணிக்க வேண்டும். ஆண்டவரே, நான் இதை செய்யணுமா செய்யக்கூடாதா, இந்த இடத்துக்கு போகணுமா போகக்கூடாதா, ஆண்டவர்கிட்ட ஒவ்வொன்றையும் நீங்க பெர்மிஷன் கேட்கும்போது தேவன் நம்மோடு பேசுவார். அல்லேலூயா. அவர் பேசுகிற தேவன். அல்லேலூயா. இப்ப இவ எதையுமே கேட்காம இவ இஷ்டத்துக்கு செஞ்சுட்டு இப்ப யார் மேல குறை சொல்றா? தேவன் மேல குறை சொல்றா. இதை யோபுடைய வாழ்க்கையை எடுத்துக்கோங்க. அவன் வாழ்க்கையில துன்பம் வந்தது, பிரச்சனை வந்தது, நஷ்டம் வந்தது. ஒரே நாள்ல 10 பிள்ளை இழந்து போனான். அது மட்டும் இல்ல, அவனுடைய சரீரத்துல என்ன வந்தது? கொடிய பருக்கள் வந்து வேதனைப்படும் போது ஓட்டை வைத்து சுரண்டி கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையில கூட அவன் என்ன சொல்றான்? தன் உதடுகளால் கூட பாவம் செய்யவில்லை. அல்லேலூயா. ஆண்டவரை குறைய சொல்லலைங்க. கருமையான தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு எத்தனை முறை ஆண்டவரை குறை சொல்லிட்டு வந்து உட்காந்துருக்கிறோம். மனுஷனை சொன்னா பரவாயில்ல, தேவனை சொல்லாதீங்க. ஏன்னு சொன்னா ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அவருக்கு குறை சொல்றதுன்றது பிடிக்காத ஒரு காரியம். இஸ்ரவேல் ஜனங்கள் குறை சொன்னவர்கள் வனாந்திரத்தில் அழிந்தார்கள் என்று பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு காரியமும் நீங்க பேக்ரவுண்ட், நீங்க பின்னாடி திரும்பி பார்த்தீங்கன்னா அது எதனால வந்ததுன்னா, நம்ம செஞ்ச பாவம், நம்ம செஞ்ச அக்கிரமம், நம்ம செஞ்ச மீறுதல், அதனால தான் நம்ம வாழ்க்கையில போராட்டம், பிரச்சனைகள் கடந்து வருகிறதை நாம் பார்க்கிறோம். இப்போ இப்படி வந்துட்டா
ஆனா ஆண்டவர் விட்டுட்டாரா? இவ குறை சொல்றாளேன்னு விட்டுட்டாரா? இல்லை. இப்ப தன்னுடைய தன்னுடைய மருமகளோடு வந்திருக்கிறா. மருமகள் வாழ்க்கை இழந்து வந்திருக்கிறான். ஆனா வந்த இடத்துல ஆண்டவர் போவாசை கொண்டு அவள் வாழ்க்கையை கட்டுகிறதை பார்க்கிறோம். போவாசுக்கு திருமணம் செய்து வைத்து அந்த போவாசுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, வாழ்க்கையே முடிந்தது என்று சொன்ன தன்னுடைய மருமகள் வாழ்க்கையில அவள் என்ன பண்றா? ஒரு வாழ்க்கை துணையை கொடுத்து அந்த வம்ச வரலாறு அட்டவணையில ரூத் பேர் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அப்போ இன்னைக்கு நகோமி வாழ்க்கையில துன்பங்கள் வந்தாலும் எத்தனையோ போராட்டம் இல்லை. கணவனை இழந்து போறா, பிள்ளைங்களை இழந்து போறா, எவ்வளோ ஒரு கஷ்டம் இல்லை, அதை தாங்க முடியாது. ஆனால் அத்தனை போராட்டங்கள் வந்தாலும் ஆண்டவர் இந்த ரூத்தை கொண்டு, அந்த மருமகளை கொண்டு அவர் அந்த வீட்டு அலங்கத்தை கட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ எத்தனை தான் துன்பம் வந்தாலும், நீதிமானுக்கு எத்தனை துன்பங்கள் வந்தாலும் அத்தனையிலிருந்தும் தேவன் விடுவிக்கிறவராய் இருக்கிறார். இன்னொரு நபரை நாம் பார்க்கலாம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அவர்தான் சிம்சோன். இந்த சிம்சோனுக்கு வந்த சோதனை என்ன? அந்த சோதனையில் ஆண்டவர் விடுதலை கொடுத்தாரா கொடுக்கலையா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த சிம்சோன் நீதிமான் என்று வேதம் சொல்லவில்லை. ஏன்னு சொன்னால், அவன் ஆண்டவருக்கென்று நஸ்ரே விரதம் கொண்டவன், நஸ்ரேனாக பிறந்தவன். ஆனாலும் அவன் என்ன பண்ணுறான்? அந்த சிம்சோன் ஆண்டவருக்கென்று நஸ்ரே விரதம் கொண்டு அவன் ஏற்கனவே முன்குறித்து மனோவா தம்பதிக்கு அவன் என்ன பண்ணுறான்? அவன் குழந்தையா பிறக்கிறான். பிறக்கும் போதே அவனுக்கு சிம்சோன் என்று பேர் வைக்க சொல்றாங்க. சிம்சோன் என்று சொன்னால் சூரியன் போன்றவன், அவ்வளோ ஒரு பலசாலி. அப்போ அவன் என்ன செய்யக்கூடாது? சவரன் கத்தி அவன் தலை மேலே படக்கூடாது அப்படின்லாம் சொல்லி, திராட்சை ரசம், மது இதெல்லாம் குடிக்கக்கூடாது அப்படின்னு நிறைய ஆண்டவர் திட்டங்களை கொடுத்து அந்த குழந்தையை கொடுக்கிறார். அவ்வளோ முன்குறித்து பிறந்த மகன், எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே. ஆனால் இந்த மகனுடைய வாழ்க்கையில வந்த சோதனை அல்லது துன்பம் என்ன அப்படின்னு சொன்னா, நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா, எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரத்துல 15ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 16-15. அப்பொழுது அவள் அவனை பார்த்து, உன் இருதயம் என்னோடு இராதிருக்க உன்னை சிநேகிக்கிறேன் என்று நீ எப்படி சொல்கிறாய்? நீ இந்த 3 விசையும் என்னை பரியாசம் பண்ணினாய் அல்லவா? உன்னுடைய மகாபலம் எதினாலே உண்டாயிருக்கிறது என்று எனக்கு சொல்லாமற் போனாயே என்று சொல்லி. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அப்போ எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த சிம்சோனுக்கு வந்த சோதனை என்னன்னா, முதலாவது 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. 14:3. அப்பொழுது அவன் தாயும் அவன் தகப்பனும் அவனை நோக்கி, நீ போய் விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தரிடத்தில் ஒரு பெண்ணை கொள்ள வேண்டியதென்ன? உன் சகோதரரின் குமாரத்திகளிலும் எங்கள் ஜனமத்தியிலும் பெண் இல்லையா என்றார்கள். சிம்சோன் தன் தகப்பனை நோக்கி, அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள், அவளையே எனக்கு கொள்ள வேண்டும் என்றாள். பாருங்க, முதலாவது அவனுக்கு வந்த சோதனை என்னன்னா, கண்ணின் இச்சை. இந்த கண்ணின் இச்சையில் அவன் விழுந்ததுனால, எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அவன் கண் பிடுங்கப்பட்டது என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கிறோம். பாருங்க, அதுல நீங்க பார்த்தீங்கன்னா 20ஆம் வசனம் 16-20. சிம்சோனின் அப்பொழுது அவள், சிம்சோனே, பெலிஸ்தர் உன்மேல் வந்து விட்டார்கள் என்றாள். அவன் நித்திரை விட்டு விழித்து, கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போதும் போல உதறி விட்டு வெளியே போவேன் என்றான். பெலிஸ்தன் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு 2 வெண்கல விலங்கு போட்டு சிறைச்சாலையிலே மாவரைத்து கொண்டிருக்க வைத்தார்கள். பாருங்க, எந்த கண் அவனுக்கு இச்சையை கொடுத்ததோ அதே கண்கள் அவனுக்கு பிடுங்கப்பட்டதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இப்ப கண் பிடுங்கப்பட்டதுக்கு தேவன் காரணமா? இல்லையே. அவன் தன் சுய இச்சையின்படி இழுப்புண்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான் அப்படின்னு யாக்கோபுல சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அவனுடைய சுய இச்சை, அவன் பார்த்த உடனே கண்ணுக்கு அழகா இருக்கு, மயங்கினான். அதுல அந்த பெண்ணிடத்துல விழுந்தான். கடைசியில அவன் தன்னுடைய பலத்தை எல்லாம் அவகிட்ட என்ன பண்ணிட்டான்?
கொட்டி தீர்த்துட்டான். ஆனா கடைசியில எல்லாத்தையும் சொன்ன பிறகு 3 முறை ஏமாத்துறான். ஆனா 4வது முறை அவன் எல்லாத்தையும் மனம் விட்டு, என் பலமெல்லாம் என் முடியில இருக்கு, தலைய அதாவது மொட்டை அடிச்சிட்டா என் பலன் போயிரும் அப்படின்னு சொன்ன உடனே இவன் என்ன பண்றா, தன் மடியில படுக்க வைத்து மொட்டை அடிச்சிட்டு பெலிஸ்தரை கூப்பிடும்போது அவங்க என்ன பண்றாங்க, வந்து அவனை ஈஸியா பிடித்து கண்களை பிடுங்கி அவனை 3000 பேர் மத்தியில அவனை வேடிக்கை பொருளா வைக்கிறாங்க. அந்த நேரம் அவன் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறான். அல்லேலூயா. அந்த நேரம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறான். நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தியர் கையிலே பழிவாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும், தேவனே பலப்படுத்தும் என்று சொல்லி சிம்சோன் அந்த வீட்டை தாங்கி நிற்கிற 2 நடு தூண்களில் ஒன்றை தன் வலது கையினாலும் மற்றொன்றை தன் இடது கையினாலும் பிடித்து கொண்டு. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், ஆண்டவரே என் 2 கண்களுக்கு ஒரே தீர்வை. 2 கண்ணை பிடுங்கிட்டாங்க, ஆனா இந்த 2 கண்களுக்கு பதிலா நான் ஒரே தடவையா இவங்க எல்லாத்தையும் அழிக்கணும், என்னை ஒரு விசை என்ன பண்ணுங்க, ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தரலும், ஒரு விசை மாத்திரம் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறான். அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டாரு. ஆனா பாருங்க, அவனுக்கு முடி முளைத்தது, அந்த தூணை அசைத்தான், 3000 பேர் அந்த மண்டபத்தில் இருந்தாங்க. அந்த மண்டபம் இடிந்து விழுந்து அவனும் மடிந்தான். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, எனக்கு அதாவது ஆண்டவர் இந்த நேரத்தில் காப்பாற்ற முடியல. ஏன்னு சொன்னா, அதாவது நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், அவைகள் எல்லாவற்றினின்றும் அவனை விடுவிப்பார். ஆனால் இவன் இந்த இடத்துல நீதிமானா இல்லை. ஆண்டவர் படைக்கும் போது அவனை அதாவது நீதிமானாய் ஒரு ஜட்ஜாய் தான் படைத்தார், உருவாக்கினார். ஆனால் அவன் ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் துன்மார்க்கமாய் ஜீவிக்கும் பொழுது துன்மார்க்கருக்கு சடுதியில் என்ன உண்டு, நாசம் அடைவார்கள்னு இருக்கு. அப்போ பாருங்க, கடைசியில் ஆண்டவர் விடுவிக்க முடிஞ்சுதான், துன்மார்க்கனை விடுவிக்க முடியல. அப்போ நீதிமானுக்கு எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், தலையே போகிற விஷயங்கள் நடந்தாலும் ஆண்டவர் விடுதலையை கொடுப்பார். ஆனால் துன்மார்க்கனுக்கு விடுதலை இல்லை. அதாவது பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்கிற போல இந்த சிம்சோன் என்ன பண்ணான், அவர்களோடு மடிந்து போனதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த நாட்களிலும் நீங்களும் நான் ஆண்டவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான்கள். ஆனால் நம் வாழ்க்கையில ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து அவரை விட்டு நாம் தூரமாய் போய்விட்டால் ஆண்டவர் நம்மை விட்டு பாருங்க, அவனை விட்டு அந்த அபிஷேகம் போனதே தெரியல, போய் மாட்டிக்கிட்டான். அதே போலதான் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையிலும் ஆண்டவர் கொடுத்த ரட்சிப்பை, ஆண்டவர் கொடுத்த கிருபையை கடைசி வரைக்கும் நாம் காத்து கொள்ள வேண்டும். நடுவில் நீங்க அதாவது பின்மாற்றத்துல போனாலோ, ஆண்டவரை விட்டு இல்லாவிட்டால் தூரமாய் போனாலோ அதனுடைய தண்டனைகள் நமக்கு கட்டாயம் வரும். அதனால இந்த மாதத்துல நீதிமானுக்கு துன்பங்கள் அநேகம் உண்டு. அநேகர் நீங்க புலம்பிட்டு வந்திருக்கிறீங்க. ஆனா நிறைய துன்பம் வந்தாலும் இதுல எல்லாத்திலேருந்து இந்த மாசம் உங்களை விடுதலை செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி நான் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். பாருங்க, ஒரு அம்மா அப்பா இருந்தாங்களாம். அவங்களுக்கு ஒரு பையன் இருந்தானாம். இப்போ அவர் அதாவது கவர்மெண்ட் வேலை ஏதோ செய்துட்டு இருந்திருக்கிறாரு. இப்போ அவங்களுடைய ஒய்ஃப் இறந்து போயிட்டாங்க. இவங்க ஒரு சின்ன வீடு வாங்கி அந்த வீட்டில் என்ன பண்ணாங்க, வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது அந்த பையனை கஷ்டப்பட்டு படிக்க வச்சு, அதே போல் அவனுக்கு திருமணம் செய்து அவன் என்ன பண்ணிட்டான், இப்போ ஃபாரின் போயிட்டான். இப்போ ஃபாரினில் இருக்கும்போது அவங்க அப்பா மனைவியும் இழந்துட்டாங்க. ஆனால் தனிமையில் அந்த வீட்டில் இருக்கும்போது இந்த ஃபாரின் போன அவங்க மகன் ஃபோன் கூட பண்ணுறதே கிடையாதான், அப்பாவை என்னன்னு விசாரிக்கிறதும் கிடையாதான். ஆனால் திடீர்னு ஒரு நாள் ஃபோன் வந்துதான். உடனே ஃபோனை போட்டுட்டு, அப்பா எப்படிப்பா இருக்கீங்க, ரொம்ப நல்லா இருக்கீங்களா, நான் ஃபோன் பண்ணணும்னு நினச்சேன், எனக்கு இங்கே வேலை ரொம்ப டைட்டாக போயிட்டுருக்கு, அதனால தான் பண்ண முடியல அப்படி இப்படின்னு சொல்லி பேசிட்டு, நானும் என் ஒய்ஃபும் நினச்சோம் நீங்கள் அங்கே இருந்து தனியாக கஷ்டப்படுவீங்க, அதனால நான் உங்களை என்ன பண்ணுறேன், என் கூட இங்கே ஃபாரின் கொண்டு வந்துடுறேன், நான் வரேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லி புறப்பட்டு வருகிறான். உடனே அவங்க அப்பாவுக்கு ஒரே என்னன்னா, இவங்க அப்பா நல்ல ஒரு மேக்ஸ் மாஸ்டராம், நல்லா வேலை செய்து ரிட்டையர்ட் ஆனவர், இவருக்கு பென்ஷன் வருது. ஆனால் இப்போ வந்த உடனே பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்க பையன் வந்துட்டான்.
வந்த உடனே அவங்க அப்பா கிட்ட நல்லா அப்படியே ரொம்ப சந்தோஷமா பேசி அப்படியே ரொம்ப அன்பா இருக்கிற மாதிரிலாம் நடிக்கிறான். உடனே அவங்க அப்பாட்ட சொல்றான்ப்பா, நீங்க இப்போ எங்க கூட ஃபாரின் வந்துட்டா இந்த வீடு எதுக்குப்பா, இங்க வந்து யார் குடியிருக்க போறா, இந்த வீட்டை நம்ம வித்துடலாம், வித்துட்டு நம்ம ஃபாரின் போயிடலான்னு சொன்ன உடனே அவங்க அப்பாவுக்கும் ஆமா இனிமே நம்ம பையன் கூட இருந்துடலாம், வயசாயிடுச்சே அப்படின்னு சொல்லி அவரும் ஓகேன்னு சொல்லி அந்த வீட்டெல்லாம் விற்று எல்லாம் பணம்லாம் எடுத்துக்கிட்டாங்க, பையன்கிட்ட கொடுத்துட்டாரு. இப்போ ஃப்ளைட் எல்லாம் புக் பண்ணிட்டாங்க. புக் பண்ணிட்டு ஃபாரின் போகிறதுக்கு அங்கே ஏர்போர்ட்டில் போய் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவன் சொல்கிறான், அப்பா நீங்கள் இங்கே இருங்க, நான் போயிட்டு எல்லாம் சரியாக இருக்கா பார்த்துட்டு வரேன், செக் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனவன் அதுக்கப்புறமா வரவே இல்லையாம். திரும்ப இந்த ஐயா இங்கேயே உட்காந்துட்டே இருந்திருக்கிறாரு. கொஞ்ச நேரம் கழித்து யாரோ கேட்டாங்களாம், ரொம்ப நேரம் உட்காந்துருக்கீங்களே, எதுக்காக உட்காந்துருக்கீங்க அப்படின்னா, இல்லை இந்த ஃப்ளைட்டில் வந்து என் பையன் அதாவது ஃபாரின் போகிறேன்னு சொன்னான், ஆனால் என்னை கூட்டிட்டு போகிறேன், நான் இன்னும் வரவே இல்லை, அதுக்கு தான் நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னொன்னே, ஐயோ அந்த ஃப்ளைட் அப்போவே போயிடுச்சே அப்படின்னு சொன்ன உடனே அந்த தகப்பன் இடிஞ்சு போனாராம். ஐயோ நான் என் பையனை இவ்வளோ நம்பிட்டேனே, இவ்வளோ துரோகம் பண்ணிட்டானே, என் சொத்தெல்லாம் வாங்கிட்டு என்னை நடுரோட்டில் விட்டுட்டு போயிட்டானேன்னு அந்த ஐயா புலம்பி அழுதாராம். ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பையனை ஏதோ சொல்லிட்டாருன்னு தன் சொந்த அண்ணனை பயங்கரமாக திட்டி அவரோட பேசாமலே இருந்தாராம். இப்போ இவருக்கு சொந்தம் யாருமே இல்லை, அந்த அண்ணன் மட்டும்தான். இப்போ அவர் நினைக்கிறாரா, நம்ம எங்கே போகிறது, நம்ம அண்ணன் மட்டும்தானே இருக்கிறான், அவன் ஏற்றுக்குவானா ஏற்றுக்கலையோ அப்படின்னு சொல்லிட்டு தடுமாறி தன் அண்ணன் வீட்டுக்கு போகும்போது அவர் வாடான்னு சொல்லி ஏற்றுக்கிட்டு அவங்க வீட்டில் வச்சு என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஒரு பையன் பொண்ணு இருந்தது. அந்த பிள்ளை அவங்க அப்பாவை ரொம்ப நேசித்து அவங்க அப்பாவை கூடயே வச்சு திருமணமானாலும் கூடயே வச்சு நல்லா பார்த்துட்டு இருந்துதான். அப்போ சித்தப்பா நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க, நான் உங்களுக்கு வழி சொல்கிறேன். இந்த பிள்ளை ஆன்லைனில் டியூஷன்லாம் எடுக்கும்போது சொல்லி கொடுக்கும்போது அப்போ சொன்னாலாம், உங்களுக்கு கையில் படிப்பு இருக்குது, நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க, நான் ஆன்லைனில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இவங்களை கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணி அதுக்கப்புறம் இவர் நல்லா அந்த மேக்ஸ் வாத்தியார் நல்லா சொல்லி கொடுத்த உடனே அதாவது அரசாங்கமே ஒரு இடத்த வைத்து அவர் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு இன்ஸ்டியூட் மாதிரி வச்சு நடத்துகிறார். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா இந்த பையன் ஃபாரின்லேருந்து வந்துட்டான், வேலை இல்லை, 2 பேரும் வந்துட்டாங்க. திடீர்னு ஒரு பேப்பர் எடுத்து அவன் பார்க்குறான், அதில் வந்து அவங்க அப்பா ஃபோட்டோ இருக்குது. இதை மாதிரி இவர் வயதானவர் ஆனாலும் உழைப்பால் முன்னுக்கு வந்து இப்போ ஒரு இன்ஸ்டியூட் வச்சுருக்கிறாரு அப்படின்னோடனே இந்த அட்ரஸ்லாம் பார்த்து வீட்டுக்கு வந்துட்டான். வந்துட்டு அப்பா நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன்ப்பா, அவங்கள ஏமாற்றி போயிட்டேன்ப்பா அப்படிலாம் சொல்கிறான். ஆனால் அவங்க அப்பா ஒரே வார்த்தை, நீ எனக்கு பண்ணது துரோகம் மட்டும் இல்லைப்பா, இவ்வளோ கீழ்த்தரமான காரியத்தை செஞ்சிட்ட, அதனால் இனிமே என்னால் ஹெல்ப் பண்ண முடியாது, உன்னை நம்ப மாட்டேன், நீ கஷ்டப்பட்டு உழைச்சி சாப்பிடுன்ட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாராம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே பாருங்க, இன்னைக்கு பிள்ளைகளை கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்குனா இன்னைக்கு அநேக பிள்ளைகள் இன்னைக்கு அப்படிதான் இருக்கிறாங்க. தாயும் தகப்பனையும் கண்ணீர்ல அதாவது விடுற பிள்ளைகளா இருக்கிறார்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அப்போ அவர் ஒரு நல்ல ஒரு ஜெபிக்கிற ஒரு நபரா இருந்ததுனால, அவர் நீதிமானா இருந்ததுனால அவன் பையன் விட்டுட்டு போகும்போது கூட அவர் கலங்கல, ஆண்டவரை நோக்கி பார்த்தாரு, தேவன் அவனுக்கு அற்புதத்தை செய்தார். இன்னைக்கு ஒருவேளை யூடியூப்ல பார்த்து கொண்டு இருக்கிறவர்கள், இங்க வந்திருக்கிறவர்கள், ஒருவேளை நீங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில கலக்கத்தோடு நீங்க வந்திருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், என் மகளே மகனே கலங்காத, நான் உன்னோட கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர் கடைசி வரைக்கும் நம் கரங்களை பிடித்து நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால சோர்ந்து போகாதீங்க, யார் கைவிட்டாலும் தேவன் உங்களை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. நாம் கண்களை மூடி நாம் செபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே, மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, மக ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அம்மா நன்றியோடு ஸ்துதிக்கிறவர தீர் ரபா லபூரி அக்கரபாம் ஓரி கரபல தீரபா லபூரி அந்தரோல ரபே கரபா. ஆண்டவரே, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகம் என்று சொல்லப்பட்டிருக்குப்பா, ஆனால் எல்லாவற்றிலிருந்து விடுதலை கொடுப்பேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே, நகோமியுடைய வாழ்க்கையில ஆண்டவரே நீங்க விடுதலை கொடுத்து அவங்களை ஆசீர்வதித்து அவங்க குடும்ப அலங்கத்தை கட்டி எழுப்புனீங்க. அதே போல சிம்சோன் வாழ்க்கை ஆண்டவரை கட்ட முடியலப்பா, விடுதலை செய்தீங்க, ஆனாலும் அவனை உயிரோடு இருக்க வைக்க முடியலையே சுவாமி. ஆண்டவரே, இன்னைக்கு இப்படிப்பட்ட
அப்படிப்பட்ட துன்மார்க்கத்தில் ஜீவிக்கிற பிள்ளைகளை நீங்க மாற்றுங்க டாடி, நீங்க மாற்றுங்க, அவங்கள சந்திங்க, அவங்கள நீதிமானாய் மாற்றுங்க டாடி. ஆண்டவரே உம்முடைய கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற ராஜா. தியோ ஷல்பி ஹோதனை போலா ரிபிகா ரபோ நீமா கன்ஷல ரிபிகா ரபா. சிம்சோனை போல வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேக வாலிப உள்ளங்கள் தொடப்படட்டும் ஆண்டவரே. இதை யூடியூப்ல கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிப உள்ளங்கள் தொடப்படட்டும் ஆண்டவரே. வாலிப ஆண்டவரே பெண் பிள்ளைகள் தொடப்படட்டும் ஆண்டவரே. வாலிப ஆண் பிள்ளைகள் தொடப்படட்டும் ஆண்டவரே. அப்பா குடும்ப தலைவர்கள் தொடப்படட்டும் ஆண்டவரே. ரியா